தெரியும், ஜனாதிபதி அவர்களும் இந்த சபையிலே வீற்றிருக்கின்றார். நல்லது, நான் அதை சொல்ல வரவில்லை. நீங்கள் உரையாற்றுவதற்கு தானே வந்திருக்கிறீர்கள். இந்த தாமதத்தினால் உங்களுடைய நேரம் வீணடிக்கப்படும் என்று நீங்கள் குற்றச்சாட்ட வேண்டாம். நேற்றைய தினம் நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் எழுப்பிய ஒரு விடயம் தொடர்பாக நான் உரையாற்ற வேண்டும் என்று, விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன். கல்வியில் இருக்கின்ற எல்லா விடயங்கள் தொடர்பாகவும் இந்த சபையிலே வெளிப்படுத்தி, கல்வி தகவல்கள் பற்றிய விவரங்களை வெளிப்படுத்தி, ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஆராய்வதற்கான வாய்ப்பை, சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். நான் முன்பள்ளி கிண்டர் கார்டன் சென்ட் பிரிட்ஜஸ் கன்வென்ட்டில் தான் நான் ஆரம்பித்தேன். 1 to 5 வகுப்பு வரை நான் புனித தோமஸ் ஆரம்ப பிரிவிலே நான் கற்றேன். அடுத்து 6ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு வரை நான் ராயல் கல்லூரியிலே கல்வி கற்றேன். அது நான் சாதாரண தர பரீட்சையிலே தோற்றவில்லை. ஆகவே பீப்பிள்ஸ் ரெக்கார்ட் சீட் என்னிடம் இருக்கின்றது. அதே நேரம் ராயல் கல்லூரியின் ஸ்கூல் ரெக்கார்டு என்னிடம் இருக்கின்றது. அதை நான் அதை விலகி சென்ற போது எனக்கு வழங்கப்பட்டவை. நான் கனிஷ்ட மாணவ தலைவனாகவும் நான் இருந்திருக்கின்றேன். 13 வயதின் கீழ் கிரிக்கெட் அணியிலும் நான் இருந்திருக்கின்றேன். மேலும் பல கல்வி நடவடிக்கைகளும் கல்வி சாரா நடவடிக்கைகளும் நான் ஈடுபட்டிருக்கிறேன். அந்த சான்றிதழ்களை நான் இந்த நேரத்திலே சமர்ப்பிக்கின்றேன். அதை தொடர்ந்து நான் மில்லில் கல்லூரியிலே கல்வி கற்பதற்கு கல்வி கற்றேன். இங்கிலாந்திலே 83-84 காலப்பகுதியிலே நான் சாதாரண பரீட்சையிலே தோற்றிட்டு, சாதாரண தர பரீட்சையை தோற்றிட்டு ஆக்ஸ்போர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் எக்ஸாமினேஷன் போர்டு, அசோசியேட்டட் எக்ஸாமினேஷன் போர்டு என்ற அந்த 2 சபைகளிலே அந்த சாதாரண தர பரீட்சைகளை தோற்றி 2A's 2B 3C's நான் பெற்றிருக்கின்றேன். இந்த சான்றிதழ்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். என்னுடைய சாதாரண தர பரீட்சை சான்றிதழ், நான் அந்த பரீட்சையில் சித்தி அடைந்த சான்றிதழை நான் சமர்ப்பிக்கின்றேன். பலரும் வாதித்தார்கள், ஓலெவல் பெரு இல்லை, ஓலெவல் பரீட்சையிலே சித்தி அடையவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். அண்மையிலே ஒரு ஆசிரியர் என்கின்ற நபர் சான்றிதழ் ஒன்றை சமர்ப்பித்திருந்தார். 9W என்று, சஜித் பிரேமதாசாவுக்கு 9W என்று குறிப்பிட்ட ஒரு சான்றிதழை போட்டிருந்தால், அப்போது W என்று ஒன்று இருக்கவில்லை. உண்மையிலே ABC இது லண்டன் ஓ லெவல். அப்போது நான் தெளிவாக சொல்ல வேண்டும், 2A's 2B's 3C's ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் பரீட்சை சபையிலே அசோசியேட்டட் எக்ஸாமினேஷன் போர்டு என்கின்ற 2 சபையின் கீழ் அந்த பெற்றுக்கொண்ட ஓ லெவல் பரீட்சை பெறுபேறுகள் தான் இங்கு இருக்கின்றன. நான் கவலை அடைகின்றேன். அவ்வாறு சாதாரண தர பரீட்சையில் சித்தியடையவில்லை என்கின்ற அந்த பொய்யை பரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்தமைக்கு நான் கவலை அடைகின்றேன். அதே நேரம் இன்னொன்றையும் இங்கு சொல்ல வேண்டும். மில்லில் கல்லூரியிலே நான் கல்வி கற்ற போது என்னுடைய ஸ்கூல் இயர் புக்கை நான் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். 84ஆம் ஆண்டு அந்த முள்ளங்களுக்கு இடையிலான போட்டியிலே நான் தலைவராக இருந்திருக்கின்றேன். பாடசாலை தலைவனாக இருந்திருக்கின்றேன். 85-86 காலப்பகுதியிலே 4 ஆண்டுகளிலும் முதல் தர கிரிக்கெட் அணியிலே நான் விளையாடி இருக்கின்றேன். 85ஆம் ஆண்டு கிரிக்கெட் அணியின் செயலாளராக, 86ஆம் ஆண்டு கிரிக்கெட் அணியின் தலைவராகவும் இருந்திருக்கின்றேன். யாரும் எனக்கு
இடையூறு ஏற்படுத்த வேண்டாம். இதை நான் முழுமையாக சொல்லி முடித்த பின்னர் நீங்கள் இதில் சரி பிழையை குறிப்பிட முடியும். அந்த அனைத்துக்கும் சான்றுகள் இந்த ஸ்கூல் இயர் புக்கிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த சான்றை நான் இந்த இடத்திலே சமர்ப்பிக்கின்றேன். அதே போல 86ஆம் ஆண்டு அப்பர் 6 என்று சொல்லப்படுகின்றது. ஆங்கிலத்தில் ஏலவல் வருதி இறுதி ஆண்டின் இறுதியிலே, அந்த இறுதி ஆண்டிலே நான் உயர்தர பாடங்களிலே 2-3 பாடங்களே அரசறிவிற்கும் வர்த்தக கற்கைக்கும் ஸ்கூல் பிரைஸ் பாடசாலை ஏலவல் பாடங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த பரிசை நான் பெற்றேன். அந்த 2 பாடங்களுக்கும் நான் அந்த பரிசை பெற்றேன் மில்லில் கல்லூரியிலே. அதே போல ஏலெவல் பெறுபேற்றின் அந்த 2 B's and 1 C's ஆக இருக்கின்றது. என்னுடைய 2 B'க்களும் 1 Cயும் நான் பெற்றேன். எக்கனாமிக்ஸ் C, பிசினஸ் ஸ்டடீஸ் B, பொலிட்டிக்ஸ் அண்ட் கவர்மெண்ட் B. அந்த 2 பரீட்சைகளும் ஆக்சகன் கேம்பிரிட்ஜ் எக்ஸாமினேஷன் போர்ட் GC அட்வான்ஸ் லெவல் ரிசல்ட் 1986, அசோசியேட்டட் எக்ஸாமினேஷன் போர்ட் ரிசல்ட்ஸ் ஜூன் 1986ஆம் ஆண்டு ஏலவல் பரீட்சை பெறுகிற தான் குறிப்பிட்டேன். அந்த பெறுபேறுகளை அடிப்படையாக கொண்டு நான் பட்டப்படிப்பை கற்பதற்கு யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் எஃபிலியேட்டட் காலேஜாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம், அந்த கல்லூரியிலே நான் பட்டப்படிப்பை கற்று 91ஆம் ஆண்டு நான் பட்டப்படிப்பை பெற்றுக்கொண்டேன். இந்த லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் கல்லூரியிலிருந்து எனக்கு அனுப்பப்பட்ட கடிதம். நீங்கள் உங்கள் இறுதி பரீட்சையை சித்தி அடைந்துள்ளீர்கள். அதற்காக எங்களது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் பணிப்பாளர் எனக்கு அனுப்பிய கடிதம் இது. அதே நேரம் என்னுடைய பட்ட சான்றிதழ் இது. பட்டப்படிப்பு சான்றிதழை நான் இங்கு சமர்ப்பிக்கின்றேன். நான் அதையும் சமர்ப்பித்தவனாக குறிப்பாக நான் இன்னொன்றையும் இங்கு சொல்ல வேண்டும். அந்த பட்டப்படிப்பு சான்றிதழ் உள்ளிட்ட அந்த பட்டம் உள்ளிட்ட அடுத்ததாக நான் அமெரிக்காவிலே யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலண்ட் காலேஜ் பார்க் என்கின்ற பல்கலைக்கழகத்துக்கு நான் பெற்ற அந்த கல்வி தகமைகளின் அடிப்படையில் பட்டம் உள்ளிட்டதாக என்னை அவர்கள் மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் மேனேஜ்மெண்ட் என்கின்ற பாடநெறிக்கு என்னை சேர்த்துக் கொள்கின்றார்கள். அது ஒரு மாஸ்டர் ப்ரோக்ராம் ஒன்று. 91ஆம் ஆண்டும் 92ஆம் ஆண்டும் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமை கற்றேன். அந்த 2 ஆண்டுகளிலும் நான் 8 பாடங்களில் தோற்றி அந்த 8 பாடங்களில் 6 பாடங்களுக்கு A சித்தியை பெற்றிருக்கின்றேன். 2 பாடங்களுக்கு B சித்திகளையும் பெற்றிருக்கின்றேன். அந்த டிரான்ஸ்கிரிப்டையும் இந்த நேரத்திலே, அந்த பிரதியையும் நான் இந்த நேரத்திலே சமர்ப்பிக்கின்றேன். மாஸ்டர்ஸ் செய்து ஓரளவு காலம் ஆனது. இன்னும் 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் கல்வி கற்க மாஸ்டர்ஸ் பட்டப்படிப்பை நிறைவு செய்ய வேண்டி இருந்தது. ஆனால் 93 மே மாதம் 1ஆம் தேதி என்னுடைய தந்தையின் உயிரிழப்பை அடுத்து நான் தீர்மானித்தேன், நான் மீண்டும் நாட்டுக்கு வந்து, தாய் நாட்டுக்கு வந்து அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று 94ஆம் ஆண்டு காலஞ்சென்ற காமினி திசாநாயக் அவர்கள் எனக்கு மாவட்ட அமைப்பாளர், அம்பாந்தோட்டை மாவட்ட அமைப்பாளர் பதவி எனக்கு பெற்றுக் கொடுத்தார். நான் அமெரிக்காவிலே அந்த மாஸ்டர்ஸ் பட்டப்படிப்பை கற்ற காலத்திலே 2 ஆண்டுகள் செனட் சபையிலே செனட் உறுப்பினரிடம் வாலண்டியர் இன்டர்ன்ஷிப் என்று அது சொல்லப்படுகின்றது. தன்னார்வமாக இன்டர்னாக நான் அதில் இருந்திருக்கின்றேன். லெடி பிரஸ்னர் என்கின்ற செனட் உறுப்பினர், ரிபப்ளிக் செனட்டர், சவுத் கோட்டா என்கின்ற மாநிலத்திலே, அவரும் எனக்கு அனுப்பிய அந்த கடிதம் என்னிடம் இருக்கின்றது. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதையும் நான் இந்த நேரத்திலே உறுதிப்படுத்துவதற்கு சமர்ப்பிக்கின்றேன்.
அத்தோடு மீண்டும் இலங்கைக்கு வந்த பின்னர் அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது எனக்கு ஜனாதிபதி அவர்கள் எதையோ காட்டுகின்றார். 2022ஆம் ஆண்டு திறந்த பல்கலைக்கழகத்துக்கு நான் சேர்ந்தேன். திறந்த பல்கலைக்கழகத்தில் கலாநிதியாக பணியாற்றிய கௌரவ பிரதமருக்கும் அது தெரியும். எந்த அடிப்படையில் திறந்த பல்கலைக்கழகத்துக்கு சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்பது அவருக்கு தெரியும். நான் மாஸ்டர்ஸ் ஆஃப் சயின்ஸ் இன் என்வாயன்மெண்ட் சயின்ஸ் என்கின்ற பாடநெறியில் நான் சேர்ந்தேன். அது ஒரு மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம். நான் 2வது மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம். அது என்னுடைய உண்மையிலே அந்த அமெரிக்காவிலே பெற்ற அந்த கற்கை 8 பாடங்களுக்கு கிரெடிட் சிஸ்டம் என்று ஒன்று இருக்கின்றது. 22 கிரெடிட்ஸ் நான் பெற்றிருக்கின்றேன். என்னுடைய கிரேட் பாயிண்ட் எவரேஜ் 3.72. மொத்தமாக கிரேட் பாயிண்ட் மொத்தமாக தெரியும் 4 தான் பெற முடியும். அதில் 3.72 நான் பெற்றிருக்கின்றேன். இந்த கிரெடிட்டை பாவித்து எஞ்சிய கிரெடிட்ஸை இந்த பல்கலைக்கழகத்தில் பெற்று மாஸ்டர்ஸை பெற்றிருக்க முடியும். ஆனால் என்னுடைய மாஸ்டர்ஸை ஆரம்பத்திலிருந்து நான் கற்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆகவே உண்மையிலே 10 யூனிட்ஸை நிறைவு செய்ய வேண்டும் மாஸ்டர்ஸை பெறுவதற்கு. அதை நான் பகுதி நேரமாகத்தான் செய்தேன். எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டுதான் மிகவும் கடினமான ஒரு சூழலில் நான் அதை செய்தேன். அவருடைய நீங்கள் நடத்திய ஒரு வகுப்புகளுக்கும் நான் பங்கு பெற்றிருக்கின்றேன். ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசிரியை அவர். இதுவரை அரச ரகசியங்களாகத்தான் அவை இருந்தன. இருந்தாலும் கூட 2 பாடங்களுக்கு தோற்று எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட் A- கிரேட் இருக்கின்றது. என்வாயன்மெண்ட் அசஸ்மெண்ட் A+ கிரேட் எனக்கு கிடைத்தது. ஆனால் 2022ஆம் ஆண்டிலிருந்து ஏற்பட்ட நிலைமையோடு அந்த அரசியல் நடவடிக்கைகளோடு இந்த கற்றல் நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுப்பது பெரும் கடினமான விடயமாக மாறியது. ஆகவே சமூக ஊடகங்கள் மூலம் பல்வேறு தரப்பினர் கேள்வி எழுப்பியிருந்தார்கள், பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியிருந்தார்கள். அவற்றை நான் கண்டு கொள்ளவில்லை. 2019ஆம் ஆண்டு தேர்தலை எதிர்கொள்ளும் போதும் நான் நினைக்கவில்லை, இந்த அளவுக்கு ஒரு சிக்கலான ஒரு நிலைமையாக நான் அதை பார்க்கவில்லை. எமது டாக்டர் நலிந்த ஜெயதிச கௌரவ அமைச்சர் நேற்றைய தினம் இந்த விடயத்தை எழுப்பிய காரணத்தினால் இதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது, கடமை இருக்கின்றது. இதை இந்த சபையிலே இதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நான் இருந்தேன். நான் சொன்ன எல்லாவற்றுக்கும் நான் பொறுப்பு கூறுகின்றேன். நான் ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது பொய் சொல்லி இருந்தால் நான் தயாராக இருக்கின்றேன். பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலும் எதிர்க்கட்சி தலைவியிலும் பதவியிலும் ராஜினாமா செய்து அரசியல் விட்டே ஒதுங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். நீங்கள் அதற்கு உங்களுடைய விருப்பமா அது? ஆகவே இந்த நேரத்திலே சொல்ல வேண்டும், நான் பிறப்பு சான்றிதழையும் கொண்டு வந்தேன், பிறப்பு சான்றிதழும் கொண்டு வந்திருக்கின்றேன். பிறப்பு சான்றிதழையும் யாராவது கேள்வி எழுப்பினால் அதையும் இங்கு காட்டலாம் என்றுதான் இதையும் கொண்டு வந்தேன். ஆகவே இந்த நேரத்திலே ஒன்றை சொல்ல வேண்டும், நான் ஒருபோதும் பாராளுமன்ற இணையதளத்திலோ அல்லது வேறு விண்ணப்ப படிவத்திலோ நான் பெறாத ஒரு தகுதியை நான் ஒருபோதும் குறிப்பிடவில்லை. அப்படி குறிப்பிட வேண்டிய நோக்கமும் தேவையும் எனக்கு இல்லை. நான் வெளிப்படை தன்மையுடன் தான் இந்த எல்லா விடயங்களையும் சமர்ப்பித்தேன். O லெவல் செய்த, A லெவல் செய்த, அது எக்ஸாமினேஷன் போர்ட் பரீட்சை திணைக்களங்களின் பெயர்களை கூட நான் குறிப்பிட்டேன்.
நீங்கள் போய் இந்த நேரத்திலும் அந்த நிறுவனங்களுக்கு எழுத்து மூலமாக எழுதியேனும் நான் இந்த பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட விடயங்கள் உண்மையா இல்லையா என்பதை பற்றி உங்களால் ஆராய்ந்து பார்க்க முடியும். O level ரிசல்ட்ஸ் இருக்கின்றது, 2A 2B 3Cs இருக்கின்றது, A level 2Bs and Cs இருக்கின்றது. உண்மையிலே LSல் என்னிடம் சொன்னார்கள் கண்டிஷனல் ஆஃபர் தருவார்கள், BN 2Cs எடுத்தால் LSCயை அமைக்க முடியும் என்று சொன்னார்கள். நான் இந்த விடயங்கள் அனைத்தையும் நலிந்த ஜெயதீச கௌரவ அமைச்சருக்கு வாக்குறுதி அளித்ததை போல நான் இதை சமர்ப்பிக்கின்றேன். தயவு செய்து அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் சொல்ல வேண்டாம், நான் சபை நேரத்தை வீணடித்து விட்டேன் என்று சொல்ல வேண்டாம். நான் அந்த நோக்கத்தில் இருக்கவில்லை. அமைச்சருடைய கோரிக்கையின் பேரில் தான் நான் இவற்றை சமர்ப்பித்தேன். நன்றி. கௌரவ சனாதிபதி அவர்கள். நன்றி.